வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு கப் டாட் தான் வந்து பிடிச்சி காட்ட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் கிளாத்தில் வந்து டாட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் ஒரு சில அந்த சாரீ ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய்ஸாக இருக்கும். இல்லைனா வளவரன்னு வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே நம்மளால் வந்து பிடிக்கவே முடியாது. நீங்கள் லைனிங் துணி ஜாயின் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துணியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டாட் பிடிக்கிறது அப்படின்றத நான் வந்து பிடிச்சி காட்டுறேன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இப்படி மடித்து நம்ம வந்து டாட் பிடிப்போம். இப்போ இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது இந்த அடியில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் துணிக்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய லைனிங் துணிக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து விழும். அதாவது இங்கே நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கிறோன்னா மேல் பக்கம் திருப்பி பார்த்தோன்னா 2.5 இன்ச்சுக்கு தான் டாட் வந்து இருக்கும். உள்பக்கம் பார்த்தா 3 இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அந்த 2 துணியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கடைசி வரைக்கும் ஜாயிண்ட்டாக இருக்காது. அது வராமல் நம்ம வந்து டாட் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன மெத்தேடு தான், ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பழைய போக்ஸ் கம்பி, சைக்கிள் வந்து போக்ஸ் கம்பி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நூல் பிடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி தைக்கிறதுக்கும் வந்து சௌரியமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிற அந்த நாட் திருப்புறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாட்டி வைக்கிறதுக்கும் நமக்கு சௌரியமாக இருக்கும். கையில் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கும் அழுத்தி பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி வச்சிங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ டாட் பிடிக்கும்போது இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து டாட் பிடிக்கணும். பாருங்கள், இந்த கம்பியை இந்த இடத்துல நான் வந்து நல்லா வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து மடிக்கிறேன். இப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 துணியும் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று சேரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டோம்னாலும் கடைசி வரைக்கும் லைனிங் துணிலையும் ப்ளவுஸ் துணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் வந்து தையல் வந்து வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த கம்பி வச்சு தான் நான் வந்து மடித்து வந்து தையல் வந்து போடுவேன். பாருங்கள், தையல் போட்டேன். நம்ம கடைசி வரைக்கும் 2 துணியும் ஒரே அளவுக்கு ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்து சேருது. உள்ளே எவ்வளோ நம்ம போட்டோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் கரெக்டாக வந்து இருக்கும். இந்தமாதிரி ஒரு சிலர் போடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டதுக்கும் மேலே போட்டதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து கம்பி வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதே நான் வந்து காட்டுறேன். இப்போது 3 டாட்டை நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் கம்பி வச்சு மடித்தாலும் சரி, இல்லை மடிச்சுட்டு இந்த கம்பியை உள்ளே விட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து துணியை வந்து தள்ளி விட்டோம்னாலும் அது வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து நின்றுக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த தையல் வந்து இந்த 3 லாஸ்ட்டில் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து 2 கிளாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமமாக வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் நமக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போடும்போது உள்பக்கம் பிடிச்சி தையல் போடுறது இந்த 2 துணிக்கும் நடுவில் கேப் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் துணி மட்டும் தனியாக நிற்கும், லைனிங் துணி வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் இறங்கி நிற்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். டைலர் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே வந்து அந்த மாதிரி தையல் வந்து போடும்போது தனியாக நிற்கிறது வந்து தெரியும். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை சார், இப்போ நான் தைச்சிட்டே இருக்கேன், என்கிட்ட வந்து கம்பி வந்து கிடையாது, எனக்கு வந்து அது சரியாக வரல. ஒரு சில டைமில் இந்த கம்பி வச்சு தையல் போடும்போது நமக்கு வந்து சரியாக வராது. ரொம்ப வளவளப்பாக இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது நவுந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சுற்றி போடுற தையல் வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து வராது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து தையல் போட்டோம், இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போடணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு எது வரைக்கும் நம்ம வந்து டாட் வந்து போட போகிறோமோ அது வரைக்கும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த நேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போடணும். இந்த மார்க் வரைக்கும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துணியும் ஒரே அளவுக்கு வந்துடும். நீங்கள் சைடில் வந்து இழுத்து பிடிச்சி தையல் போட்டிருந்தீங்கனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம மடிச்சுட்டு நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கலாம். இப்படி செஞ்சிங்கனாலும் நமக்கு வந்து அந்த டாட்னுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் டாட் பிடிக்கும் போதும் ரெண்டு துணியும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து வரும். அதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் டாட் வந்து பிடிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு எது வரைக்கும் நமக்கு வந்து டாட் வந்து தேவையோ அது வரைக்கும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை. இதே வந்து பார்த்திங்கன்னா கம்பி வச்சு நம்ம தையல் போகிறது கொஞ்சம் சுலபமான வேலை. இப்போதைக்கு நீங்கள் வந்து கம்பி இல்லைன்னா அந்த மாதிரி தையல் போட்டு வந்து டாட் வந்து பிடிச்சி பாருங்கள். அந்த மாதிரி கம்பி வந்து போக்ஸ் கம்பி ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது டாட் வந்து பிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன். அதாவது லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நமக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக நான் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு தையல் ஒன்று போடுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிலே தான் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்ச பிறகு அதாவது லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு அந்த தையலை வந்து நான் வந்து பிரித்து எடுத்துருவேன். கரெக்டாக அந்த தையல் இருக்கிறதுனால நம்ம வந்து தையலே வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த வித்தியாசமும் நமக்கு வந்து வராது. நீங்கள் தையல் போட்டு டாட் பிடிச்சாலும் சரி, இந்த மாதிரி போக்ஸ் கம்பி வச்சு நீங்கள் வந்து மடித்து வச்சு தையல் போட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து அந்த கப் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். வளவளப்பாக இருக்கக்கூடிய துணியிலையும் ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடிய கிளாத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.